ஹாய் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து ராயல் என்ஃபீல்டு டீசல் புல்லட்டுக்கு வந்து சீட்டு மாற்ற போகிறோம். இந்த சீட்டு வந்து என்ன ப்ராப்ளம்னா, எந்த ஒரு ஓட்டையும் ஆகல, கிழியும் இல்லை. ஆனால் வந்து சீட்டு வந்து எனக்கு சரியான கம்ஃபர்டபுளாக இல்லை. உட்காரும்போது வந்து ஏதோ ஒரு அரடி பள்ளத்து உள்ள போகிற மாதிரி ரொம்ப சாஃப்ட் ஆயிடுச்சு சீட்டு. ரொம்ப புசு புசுன்னு இருக்குது. சீட்டு வந்து ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது. இப்போ அதனால் சீட்டை மாற்றலான்னு வந்திருக்கோம். இப்போ இந்த பிளேட்டை வந்து கேட்டும்போது பார்த்தா இதில் என்ன ப்ராப்ளம் தெரிஞ்சதுன்னா, ஒரு கிராக் விட்டுருந்தது. சரி வெல்டு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபோம் ஓட்டிக்கலான்ட்டு போய் வெல்டு அடிச்சுன்னு வர போயிட்டேன். வெல்டு அடிச்சதை வீடியோ எடுக்கல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பேஸ்ட்டை போட்டு அந்த பஞ்சை ஒட்டிட்டாங்க. அதாவது அந்த ஃபோம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீட்டுக்கு ஏற்ற ஒரிஜினல், அதாவது ஓய் இவங்களா எதுவும் ஆல்டர்னேட் பண்ணி கட் பண்ணிலாம் போடல. அந்த சீட்டோட ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி வச்சுருக்காங்க ராயல் என்ஃபீல்டு சீட்டுக்குன்னு. அதனால் அதையே போட்டு பேஸ்ட் போட்டு ஒட்டிட்டு சைடில் வந்து அந்த எக்ஸ்ட்ரா லைட்டாக அந்த பஞ்சை வந்து ஓட்டுறாங்க. ஏன்னா வந்து நம்ம உட்காரும்போது வந்து அந்த பிளேட்டு நம்ம காலில் வந்து வெட்டக்கூடாது அப்படின்ட்டு. அதாவது பிளேட்டா அடி இருக்கிற அந்த இரும்பு பேஸ், அந்த பேஸ் வந்து காலில் வெட்டக்கூடாதுன்ட்டு சைடில் லைட்டாக ஒட்டிட்டு லைட்டாக அறுக்குறாங்க. அதை வந்து நம்ம அழகாக ஒட்டியாச்சு. இதை வந்து ஃபுல்லாக வந்து நான் கவர் பண்ணல. ஏன்னா வந்து நான் எப்பவுமே வீடியோ எடுக்கிறது ஒரு ஃபோன் வச்சுருக்கேன். அது கேமரா குவாலிட்டி அதிகமாக இருக்கும். அந்த ஃபோனை எடுத்துகிட்டு வரல. எதாச்சும் விழுப்புரம் வந்தேன். அங்கே 100 சீட்னு ஒரு சீட் ஒர்க்ஸ்னு ஒரு கடை இருக்குது. அங்கே வந்து கேட்டேன், 1000 ரூபாய் ஆகும்னாரு. சரி ஓகே, ப்ரைஸும் ஓரளவுக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி தோணுச்சு. ஏன்னா ஒரு சீட்டே வந்து 2000 சில்லற, 2300 2400 சரியாக தெரில. ஆனால் 2000 மேலே. சரி நம்ம இதை மட்டும் மாற்றிக்கலான்ட்டு டக்குன்னு விட்டுட்டேன். என்கிட்ட அந்த ஃபோன் வேறு எடுத்துகிட்டு வரல கவர் பண்ணுறதுக்கு. வீடியோ எடுக்கிறதுக்கான ஒரு ஃபோனு சாம்சங்கு. அது நல்ல குவாலிட்டியாக இருக்கும். அதை எடுத்துன்னு வர முடியல. அதனால் வந்து நான் யூஸ் பண்ணுற மொபைல்லே வந்து இதை எடுக்கிறேன். அதே மாதிரி வந்து நான் வந்து சீட்டை மட்டும் மாற்றிட்டு போயிட்டேங்க. போயிட்டு டேங்க் கவர் வந்து மாற்றிக்க சொன்னாங்க. 350 ரூபா அப்படின்னாங்க. சரி நீங்கள் நம்ம சீட்டை அங்கேயே தச்சாலும் 300 ரூபாய்க்கு பண்ணுறேன்னாங்க. சரி எனக்கு இருந்தாலும் வந்து அந்த ராயல் என்ஃபீல்டு லோகோவோட டேங்க் கவர் வரணும்னு ஆசைப்பட்டேன். வெளியே போய் கேட்டால் வந்து 500 550 600 ரூபாய்க்கு மேலே தான் இருக்குது. சரி நம்மளுக்கு ப்ரைஸும் வந்து 300 ரூபாயில் இங்கேயே பண்ணிக்கலான்ட்டு சீட்டை மட்டும் மாற்றிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் நைட் டைமில் வந்து கையோட தச்சு எடுத்துன்னு வந்துட்டேன். நைட் ஆயிடுச்சு. எடுத்துன்னு வந்து நானே வந்து நான் கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ அதை தான் இப்போ கட்ட போகிறோம். இது வந்து அவங்க தச்சு கொடுத்த சீட்டு. இது நம்ம சீட்டு தச்சதால நமக்கு ஒரு 300க்கு ஒரு 50 ரூபா லெஸ் பண்ணாங்க, வேற ஒன்றும் இல்லை. இல்லைனா நீங்கள் இப்போ டேங்க் கவர் மட்டும் நீங்கள் மாற்ற போகிறீங்கன்னா கூட 350 ரூபாய்க்கு ராயல் என்ஃபீல்டுக்கு. ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ்க்கெலாம் கூட கம்மியாக தான் சொன்னாங்க. ஒரு 200 ரூபாவா எது சொன்ன மாதிரி ஞாபகம் இருக்கு, சரியா தெரியல. ஆனால் வந்து நம்ம கேட்குற டிசைன், கேட்குற பார்டர் வச்சு இது பண்ணி தராங்க. இது எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த சீட்டு மாற்றுறது வந்து இது நம்மளால் மாற்ற முடியாது. கடையில் தான் போய் மாற்றணும். ஏன்னா அந்த இது தச்சு அந்த மேலே போகிற அந்த லெதருமே வந்து அவங்க தச்சு இது பண்ணுவாங்க, தச்சு தான் போடுவாங்க. இது எதுக்காக இந்த வீடியோ சொல்கிறேன்னா, நம்ம சீட்டு வந்து ராயல் என்ஃபீல்டு அதுவும் டீசல் புல்லட்டை பொறுத்த வரைக்கும் சீட்டாலையும் வைப்ரேஷன் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து வைப்ரேஷன் குறையும். இதில் வந்து டீசல் புல்லட்டில் வைப்ரேஷன் வந்து ரொம்ப கம்மியாக ஆகணும்னா டயரில் காற்று வந்து கரெக்டான லெவலில் மெயின்டைன் பண்ணணும். ப்ளஸ் வந்து சீட்டு வந்து கரெக்டான கம்ஃபர்டபுளான ஒரு இதில் இருக்கணும். ப்ளஸ் வந்து ஹேண்ட் பேரும் வந்து நம்ம கரெக்டான ஒரு இதில் இருக்கணும். இதெல்லாம் கரெக்டாக இருந்தாலே நமக்கு ஓரளவுக்கு வைப்ரேஷன் குறையும். சரி, இப்போ இதை மாற்றுறது, இந்த டேங்க் கவர் மாற்றிட்டு பிறகு இதனுடைய லுக்கை பாருங்கள். டேங்க் கவர் மாற்றுறது வந்து எல்லாமே ஈஸியாக மாற்றிக்கலாம். அதுக்குன்னு இந்த வீடியோ போடல, ஒரு இன்ஃபர்மேஷன். ப்ளஸ் வந்து நீங்கள் இந்த மாதிரி இது சீட் கவர் மாற்றுறது உங்களுடைய அந்த சீட்டு கீழே இருக்கிற அந்த பிளேட், இரும்பு பிளேட் வந்து நல்லா, அதாவது துரு பிடிக்காமல் நல்லா இருந்துன்னா, நல்ல கண்டிஷனில் இருந்துன்னா அதை கழட்டிட்டு ஒரு லைட்டாக ஒரு பெயிண்ட், பிளாக் பெயிண்ட் இருந்தால் லைட்டாக எமரி போட்டு தேய்ச்சிட்டு பிளாக் பெயிண்ட் அடித்து இந்த மாதிரி பஞ்சு மாற்றிக்கோங்க. அது ஒரு 50% அமௌண்ட் நம்மளுக்கு சேவ் பண்ணுற மாதிரி தான். இப்போ நீங்கள் ஒரு சீட்டே மாற்ற போகிறீங்கன்னா 2500 ஆகிடும். அதனால் இந்த மாதிரி பஞ்சை மட்டும் மாற்றி வண்டிக்கு போட்டுக்கலாம். அதனால் ஒரு இன்ஃபர்மேஷனாக தான் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். 2 கயிறு இருக்கும், ஃப்ரண்ட்டில் 2 கயிறு, பேக்கில் 2 கயிறு. அந்த நாடாவை 2த்தையும் டைட் பண்ணி முடிச்சு போட்டால் முடிஞ்சது வேலை. ஃபைனலாக அவுட்புட் வந்து நல்லா இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.